எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோட சேனலுக்கு வந்து அன்போட எல்லாரையும் வரவேற்கிறேன். மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு பிரச்சனையா டெய்லி நம்ம சந்திச்சு கொண்டு தான் இருக்கிறோம். அதுக்கு முடிவாக தான் நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்மளோட வீடியோஸை வந்து செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட்டை தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது போட்டியும் பொறாமை. போட்டி எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்குதான்னு கேட்டீங்கன்னு சொன்னா என்ன பொறுத்தவரை இல்லை. ஒரு 10% ஆட்கள்கிட்ட மட்டும்தான் போட்டி மனப்பான்பு இருக்கு. பொறாம மனப்பான்பு நிறைய பேர்கிட்ட இருக்கு. நான் யாரையும் குற்றம் சொல்ல வரல, ஜென்ரலான விஷயத்தை நான் சொல்றேன். எப்படின்னு சொன்னால், போட்டி இருந்தா ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேறி போய் கொண்டே இருப்பான். ஆனா பொறாமப்படுறவன் அவனை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா அவனால எதுவுமே செய்ய முடியாது. அவனால முடிஞ்சதொன்று பொறாமப்படுறது மட்டும்தான். அதனாலதான் நம்மளோட முன்னோர்கள் சொன்னாங்க, போட்டி இருக்கணும், பொறாம இருக்கக்கூடாது. ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க? போட்டி உள்ள மனுஷன் என்ன செய்வான்னு சொன்னால், அவன் ஒரு விஷயத்துல ஜெயிச்சுட்டான்னு சொன்னால் அடுத்த விஷயத்தை எப்படி ஜெயிக்கலாம், இல்ல அதை விட என்ன பெருசா செய்யலாம் என்றுதான் அவன் சிந்தனை முழுக்க இருக்கு. அவன் அடுத்த இலக்க நோக்கி பயணிக்கிறதுக்கு தான் அவன் ரெடியா இருப்பான். ஆனா பொறாமப்படுற மனுஷன் அதாவது இந்த பயணிக்கிற மனுஷனை எப்படி வீழ்த்தலாம், இல்ல எப்படி அவனை கேவலப்படுத்தலாம், அல்லது அவனை எப்படி அவனை ஜெயிக்க விடாம தடுக்கலாம் என்ற ஒரு சிந்தனையோடய இருப்பான். அவனோட வாழ்க்கை முன்னேறுமான்னு கேட்டா கடைசி வரை முன்னேற ஜெயிச்சவன் இலக்கு ஒரு இலக்கை வந்து அவன் அடையணும் என்ற ஒரு சிந்தனையில அவன் மைண்ட் செட் ஃபுல்லா அதுதான் இருக்கு. ஆனா பொறாமப்படுறவன் அப்படி இல்லை. அவனுக்கு வந்து அந்த முதல் ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் வைக்க மாட்டான். அந்த ஜெயிச்சவன் மேலதான் கண் இருக்கு. ஜெயிக்கிறான்னு சொன்னால் அவனோட சேர்ந்து நம்ம ஓட பார்க்கணும். நம்ம சேர்ந்து ஓட வெளிக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். நம்ம பொறாமப்பட்டுக்கிட்டு அவன் அதை செஞ்சுட்டானே, அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டிட்டானே, அவனை மாதிரி நம்ம வீடு கட்டணும், அவன் தகுதிக்கேற்ற மாதிரி அவன் ஏதோ ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சபடியா தான் அவன் ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? எந்த தகுதியுமே இல்லை, அல்லது நம்ம எந்த முயற்சியுமே செய்யாம அவனை மாதிரி நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கிறது ரொம்பவே முட்டாள்தனமான விஷயம். அது பொறாமப்படுறது. அவன் வீடு கட்டிட்டான், நம்ம வீடு கட்டணும். அவன் வாகனம் எடுத்துட்டான், நம்ம வாகனம் எடுக்கணும். அவன் ஐபோன் பண்ணிட்டான், நம்மளும் ஐபோன் பண்ணணும். அப்ப இது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம். அவன் தண்ட வாழ்க்கையை முன்னேறி போய் கொண்டிருக்கிறான். அவன் ஒரு பெரிய வீடு கட்டுறான்னு சொன்னா அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு விதமான பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் செஞ்சிருக்கிறான். அதனாலதான் அவன் அந்த ஒரு வீடை கட்டியிருக்கிறான். இப்போ நம்ம என்ன செய்யறது? ஒரு அடிமட்ட லெவல்ல இருந்து கொண்டே நம்ம பொறாமப்படுறது. எப்படி வீடு கட்டினான், அல்லது எப்படி ஒரு போனை வண்டினான், எப்படி அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தான். நிறைய பேர் என்ன செய்யறேன்னு சொன்னால், ஜெயிச்சவன்கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்கறேன் என்று சொன்னா அவன்கிட்ட கேட்ட ஒரு மரியாதை குறைவு மாதிரி. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஒரு நபர் ஜெயிச்சிட்டான்னு சொன்னால் அவன்கிட்ட போய் நீங்க தாராளமா கேளுங்க. என்று சொன்னால், எப்படி நீ ஜெயிச்ச, நீ எப்படி உனக்கு ஐடியாஸ் கிடைச்சது, எப்படி நீ முன்னுக்கு வந்த, நீ அவன்கிட்ட கேட்டு அவனோட சேர்ந்து நம்ம ஓட பார்க்கணும். நம்ம பொறாமப்படுறதால நம்மளோட வாழ்க்கை தான் ஒரு செகண்டும் ஒரு நிமிஷமும் பின்னால போய்கொண்டே இருக்கு. முன்னுக்கு ஏறி வரவே முடியாது. ஸோ அதனால ஜெயிச்சவனை பார்த்து நம்ம பொறாமப்படுறதை விட அவன் ஜெயிச்சவன்கிட்ட போயிட்டு நம்ம அட்வைஸ் கேட்டு நம்மளோட வாழ்க்கையை உயர்த்தி கொள்ற வழியை பார்க்கணும். அதனாலதான் நம்மளோட மூத்தோர்கள் பெரியோர்கள் எல்லாம் சொன்னாங்க, போட்டி இருக்கலாம், பொறாம இருக்கக்கூடாது. அவனோட சேர்ந்து நம்ம ஓட பார்க்கணும். அவனோட சேர்ந்து நம்ம அடுத்த விஷயத்தை என்ன செய்யலாம், அல்லது இந்த இலக்கை எப்படி அடையலாம் என்ற சிந்தனை தான் நமக்கு இருக்கணும். அவன் ஜெயிச்சுட்டானே, அவனை எப்படி அதை விழுத்தோணுமே, அவனை கேவலப்படுத்தணுமே, நம்ம அப்படியே மனசுக்குள்ள பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கிறதால நம்மளோட வாழ்க்கை ஒரு செகண்டும் ஒரு நிமிஷம் பின்னால போய்க்கும். ஸோ நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், ஒருத்தன் போட்டி ஜெயிக்கிறானா, ஒரு வாழ்க்கையில முன்னேறி கொண்டு வரானா, அவன்கிட்ட போயிட்டு நம்ம தாராளமா ஒரு அட்வைஸை கேட்கலாம். நீ எப்படி இந்த விஷயத்தை செஞ்ச, நீ எனக்கும் சொல்லித்தா, இல்லை நானும் பாரன். வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு பார்க்கணும். நம்ம பொறாமப்படுறதால எதுவுமே நடக்கிறதில்ல. பொறாமப்படுற ஒரு நிமிஷமும் நம்மளோட வாழ்க்கையை அழிச்சு கொண்டிருக்கிறோம்ன்றத மனதில் வச்சுக்கொண்டு எப்பொழுதும் ஒரு போட்டி மனப்பான்போட இருப்போம் என்று சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இந்த வீடியோவை வந்து எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஒரு லைக்கை பண்ணி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அல்லது நான் சொல்ற கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்ல எதுவும் பிழை இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல